வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே. பாசிட்டிவ் தாக்கம் 2025 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் வாழும் இன்றைய உலகம் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம் வளர்கிறது. அறிவியல் சாதனைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் மனிதனின் உள்ளத்தில் தேவைப்படுவது ஒரே ஒரு விஷயம்தான். அது கருணை. இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு கருணையின் அமைதி இன்று உலகை மாற்றும். நாம் வாழும் உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் மனிதனின் ஆசைகள் பெருகிக் கொண்டே செல்கின்றன. அறிவியல் வளர்ச்சி, தொழில்நுட்ப மேம்பாடு, பொருளாதார முன்னேற்றம் இவை அனைத்தும் மிகச் சிறப்பானவை. ஆனால் ஒரு உண்மையை நாம் மறக்கக்கூடாது. மனிதனின் உள்ளத்தில் கருணை இருக்காமல் இருந்தால் அந்த முன்னேற்றம் எந்த பயனும் தராது. கருணை என்றால் என்ன? கருணை என்பது வெறும் இரக்கம் அல்ல. அது பிறரின் துன்பத்தை உணர்ந்து அதை குறைக்க வேண்டும் என்ற விருப்பம். ஒருவரின் வலியை தன் வலியாகக் கொள்ளும் மனநிலை. எந்தவித சலுகையும் எதிர்பார்க்காமல் பிறருக்காக நன்மை செய்யும் உந்துதல். கருணை அமைதியானது. அது சத்தமிடுவதில்லை. உலகம் முழுவதையும் மாற்றும் ஒரு உள்சக்தி. கருணையின் தினசரி உதாரணங்கள் நாம் தினமும் வாழும் வாழ்க்கையிலேயே கருணையைக் காணலாம். பசியால் தவிக்கும் ஒருவருக்கு உணவு கொடுப்பது, விழுந்தவரை எழுப்ப உதவுவது, சோகமாக இருக்கும் நண்பருக்கு ஆறுதல் சொல்வது, ஒரு சிறிய சிரிப்பை மற்றவருக்கு பகிர்ந்து கொடுப்பது, இவை எல்லாம் கருணையின் வெளிப்பாடுகள். சிறியதாகத் தோன்றினாலும் அவை ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கருணையின் அமைதியான சக்தி கருணை வெளியில் சத்தம் செய்யாது. ஆனால் உள்ளத்தில் அதிர்வுகளை உருவாக்கும். ஒரு சின்ன உதவி, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிரிப்பு இவை யாருக்கும் தெரியாமல் செய்யப்படும் செயல்கள். ஆனால் அந்த செயல்களே மற்றவரின் வாழ்வில் புதிய நம்பிக்கையை விதைக்கின்றன. ஒரு சிறிய உதாரணம். பள்ளியில் ஒரு மாணவன் தோல்வியடைந்து மனமுடைந்திருக்கிறான். ஆசிரியர் அவனை திட்டாமல் மெதுவாக ஊக்கமளிக்கும் வார்த்தைகளைச் சொல்கிறார். அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு ஊக்கம் அந்த குழந்தையின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடும். இதுவே கருணையின் அமைதியான சக்தி. வரலாற்றில் கருணையின் மாபெரும் தாக்கம் வரலாறு காட்டுகிறது. கருணையால் உலகத்தை மாற்றிய பலர் இருந்தனர். புத்தர் மனிதர்களுக்கிடையே அன்பும் கருணையும் பரப்பினார். இயேசு கிறிஸ்து தன்னை துன்புறுத்தியவர்களுக்கே மன்னிப்பு அளித்தார். மதர் தெரேசா ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு கருணையுடன் சேவை செய்தார். மகாத்மா காந்தி வன்முறையில்லாமல் கருணையுடனான சத்தியாகம் போராட்டத்தால் இந்தியாவை சுதந்திரமடையச் செய்தார். இவர்கள் காட்டியதே ஒரு பெரிய உண்மை. கருணை இருக்கும்போது ஆயுதங்களே தேவையில்லை. கருணை இருந்தால் உலகமே மாறிவிடும். சமூகத்தில் கருணையின் பங்கு இன்றைய சமுதாயத்தில் நாம் காணும் பிரச்சனைகள். போர், வன்முறை, பாகுபாடு, அநீதி இவையெல்லாம் கருணையின்மையின் விளைவுகள். வீட்டில் கருணை இருந்தால் குடும்பம் சண்டையில்லாமல் இயங்கும். பள்ளியில் கருணை இருந்தால் குழந்தைகள் மன அழுத்தமின்றி கற்க முடியும். சமூகத்தில் கருணை இருந்தால் அநீதி பாகுபாடு குறையும். அரசியலில் கருணை இருந்தால் போர்கள் நிற்கும். ஆகவே கருணை என்பது தனிப்பட்ட நல்லொழுக்கம் மட்டும் அல்ல. அது சமூக மாற்றத்தின் அடிப்படை சக்தி. அறிவியல் ஆராய்ச்சியும் கருணை சமீபத்திய உளவியல் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன. கருணையுடன் நடக்கும் மனிதர்களுக்கு மன அழுத்தம் குறையும், மன அமைதி அதிகரிக்கும், உடல் நலம் மேம்படும். ஒரு சிறிய கருணை செயல் கூட நம் மூளையில் ஹார்மோன் ஆஃப் ஹாப்பினஸ் என்று அழைக்கப்படும் ஆக்சிடோசின் வெளியேறச் செய்கிறது. அது நமக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல உணர்வை தருகிறது.
அதாவது பிறருக்கு நன்மை செய்தால் நாமே மகிழ்ச்சியாகிறோம். இது கருணையின் அறிவியல் ரகசியம். கருணையற்ற உலகின் விளைவு நாம் கருணையை மறந்துவிட்டால் என்ன ஆகும்? மக்கள் ஒருவருக்கொருவர் பகை கொள்ளுவர். சமூகத்தில் வெறுப்பு மற்றும் சண்டைகள் அதிகரிக்கும். தனிமை, மன அழுத்தம், மனநோய் அதிகரிக்கும். கருணையற்ற உலகம் இருளால் நிரம்பியதாக மாறும். ஆனால் கருணை இருந்தால் அந்த இருள் அகன்று ஒளி பரவும். நாம் செய்யக்கூடிய சிறிய செயல்கள் ஒவ்வொருவரும் தினமும் சில நிமிடங்கள் கருணைக்காக செலவழித்தால் உலகம் மாறிவிடும். பிச்சைக்காரருக்கு ஒரு உணவு கொடுங்கள். சிரமப்பட்டவருக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்க. தவறு செய்தவரை குறை கூறாமல் மன்னித்து விடுங்கள். வீட்டில், வேலையிடத்தில், சமூகத்தில் சிறிய கருணை செயல்களைச் செய்க. இவை சிறியதாகத் தோன்றினாலும் அது ஒரு பெரிய அலைபோல் உலகம் முழுவதும் பரவும். முடிவுரை உலகம் இன்று எதிர்பார்க்கும் மிகப்பெரிய சக்தி எதுவும் இல்லை. அது கருணையின் அமைதிதான். கருணை நம்மை நல்ல மனிதர்களாக மாற்றும். கருணை நம்மை நல்ல சமூகமாக மாற்றும். கருணை நம்மை நல்ல உலகமாக மாற்றும். ஆகையால் நாம் இன்று ஒரு வாக்குறுதி எடுக்கலாம். நான் கருணையுடன் வாழ்வேன். நான் அமைதியுடன் நடப்பேன். என் சிறிய செயல்களால் உலகத்தை மாற்றுவேன். அப்போதுதான் உண்மையில் கருணையின் அமைதி இன்று உலகை மாற்றும். நன்றி.